ரசிகனை ரசிக்கும் தலைவா
இருக்கும் போது லைன் கிடக்கு ஒரே அப்ப ஏழு ஆயிரம் ஒடிச்சு வெள்ளானவர்கள் மூத்துகளை இன்னும் புஷ்பவெளியாக வெண்ணாய் இருக்கக்கூடிய காலத்தில் அப்பன் கேட்க ஒரு வேலைக்காரி கேவலமா பேசினதுனால உங்க அப்பன் பெரிய நாட்டாம உனக்கே நாட்டாம உங்க அப்பன்னு சொல்லுவியா ஆத்துல மூத்துல ஒரு பித்தாள பாசி இருக்கா எடி தோழி பண்ண அப்பனா அகப்பட்ட பிச்ச முளைய பெரும் முளைய மலவரையில பருத்தி போடுறா சடங்குக்கு போடுற மாதிரியா என் மக எப்ப சரபொடி அது முறைய அட வச்சு பருத்திய போட்டு வந்து வர்றான் பருத்தி வாசல் எடுத்து எங்க அப்பா நகையை திருப்பி தருவாரே கோடி பெண்ணிடத்துல அப்பனும் உயர்த்தியா வேணும்னா அப்ப வந்த உடனே அப்பா யார் இருக்க அம்மா ஆமா என்ன பேருல ஆமா இடத்துக்கு எடுத்து காலமா அறிவாத்தா பேசணும்னா நீ அப்பாவா பேச 8 நாளைக்குல என்ன செய்தியோ யாரு செய்தியோ தெரியாது ஆமோ தள்ளப்பட்டு சேர வேணும் தரபோடு எனக்கு வேண்டும் தள்ளப்பட்டு சேர வேணும் தரபோடு எனக்கு வேண்டும் அறிவதற்கு நகைய வேணும் நகை வேண்டும் நகை வேண்டும் நகைய வேணும் நகைய வேண்டும் ஆவேரணை எனக்கு வேணும் வேண்டும் எந்த அப்பா ஆவேரணை எனக்கு வேணும் எனக்கு வேண்டும் எந்த அப்பாவே ஆமையோ உள்ளன்னா மாமசைக்கு கேட்ட போது வாதவாதி பெரும்புளைய ஆமா அஞ்சனாவன் எடுத்தான் ஆரோட்ட சிவன் எடுத்தான் ஆமோ அடி போட்டு வெத்தலையில மயிலையில் வேகமா எப்பா பார்க்கிறான் கார கரையிலே வனவதியாளருடைய வாசலில ஆலயத்தில் பிரபாவக மாயாண்டி காமலிலே 7 கடார திரவியம் இருப்பதை எப்பா மாயாண்டி சுடலையே அம்மா பெறவேட்டைக்கு அடி விட்டு அவையா அம்மா பகவதியானவன் இடத்திலே வருகிறான் ஆமோ 7-8 பொறிமானை பட்டிக்கொண்டு விசன் மகனாகிய மாயாண்டி சுடல அம்மா காட்டுக்கு சென்ற விவரத்தை அறிந்து அவையா பகவதியானவரை வாங்கி போட்டு அம்மா பகவதியானுடைய வாசலில என் பகவான் சுடலையானவரை ஆமோ ஆட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆமையா முட்டில் கொண்டு கையவை முறையோ கொண்டு கையவை முறையோ அக்கம் பக்கம் பார்க்க அக்கம் பக்கம் பார்க்க அல்லுரான திறமைய சுடராய
எடுத்து வருகிறார் மாயாண்டி சுடல சுடலை கரைக்கு ஓடோடி வந்தார். ஆமா ஓடோடி வந்து ஆமா பகவான் மகனாகிய மாயாண்டி சுடல இந்த சுடலிய நெடுவ சிந்திருக்கு. ஆமா பார்த்தா என்ன ஏ அம்மா பகவதிய ஏ பகவதிய ஏ பகவதி அம்மா திரவியமெல்லாம் நெடுவ சிந்தி இருக்க யாரு யாரு செய்த வேலை யாரோட வேலையா இருக்கும்? ஒரு பொலைய அம்மாவுக்கு வா போட்டு சுடுகாட்டு சாம்பலை ஒருபடி எடுத்து கொண்டு வந்த மாயாண்டி சுடல சுடலை முண்ட சுவாமி ஆமா பகவதி மேல ரேசா ஊதுனாரு. ஏப்பா லேசா ஊதுனாரு கூட்டு பொடி பொடியா நொறுங்குது. ஏம் அவனைய சுடல ஆமா எப்ப இது வரைக்கும் எங்க போன பாடுபட்ட திரவியண்டோ பாடுபட்ட திரவியண்டோ கல்வம் கொண்டு போனேடோ பாடுபட்ட திரவியத்தே இன்னைக்கு தேடி வைத்த திரவியத்தை திருடம் கொண்டு போனேடோ எம்ம வேண சுடலையா இதுவரைக்கும் எங்க போன மாயாண்டி பார்த்தால பகவதியா பணம் போனத்தை அடிடுவே பாட வேண எங்க மாப்பே சொத்து போனத்தை அடிடுவே என் சுடல உன்னை எங்க பாப்பே பகவதியும் சொன்ன போது அம்மா பகவதியா என்னப்பா மாயாண்டி களவு செய்த கல்வன் யாரம்மா? ஆமா அவனை கருவறுத்துவாரு. கொள்ளையிட்ட பொழைய யாரு? ஏப்பா யாரு யாரு? குடியறுத்து வார அம்மா. ஆமா என்று பகவதியானவள் சொன்ன போது ஏ சுடல ஏ மாயாண்டி உன்னை இப்ப கண்டுட்டா ஆமா உடனே பிடிச்சு அடைப்பான் நம்மளுக்குள்ள. ஆமா என்று மகமாயாண்டி சுடலைட்ட சொன்ன போது ஆமோ அப்பா ஏ சுடல என்ன சுவாமி மலையாளம் என்று சொன்னாங்க மரங்களெல்லாம் பதறுதா நாடு என்று சொன்னாங்க கொலைகளெல்லாம் பரதுரா பாம்பெடுத்து மேல போடும் பலி கொண்ட மலையாளோ எடுத்து மேல போடும் குடி கொண்ட மலையாளோ போக வேண்டாம் எம்ம வேணே போக வேண்டாம் எம்மகனே புத்தி சொல்ல கேளாவோ மாயாண்டி புத்தி சொன்னா கேளடாவோ மாயாண்டி சுடலையிடம் சொன்ன போது அம்மா பார்த்தார் மாயாண்டி சுடலை என்ன செய்தார்? ஏ அம்மா ஏ பகவதி களவு செய்த கல்வன் யார் என்று அவனை கருவறுத்து வருவேன். அம்மா பாத்தி வரம் கொடுக்கல ஏ உன்ன வல்லையத்தால அடிச்சு கொன்றோமுங்க போக வரம் கொடுக்கலையானா ஆமா பொந்தந்தடியால் அடித்து கொன்று வேண்டாம். அமையா பாத்தி வரம் கொடுத்தார். ஆமோ வல்லையத்தை கையிலே கொடுத்தார். ஏ சொடல ஏ மாயாண்டி போக வரம் கொடுத்தா ஆமா பொந்தந்தடி கொடுத்து அனுப்பினா. ஏப்பா மாயாண்டி சுடல ஆமா எப்படி வருகிறார் தெரியுமா? சுவாமி ஆண்டவன் மாயாண்டி சுடல ஆமோ பாம்பு கூட கையில் எடுத்தோ மாயாண்டி நாகங்களை பிடிப்பதற்கு பகவதியா வாசல் வீட்டு நாகமலை சருகுக்கு தாங்க நாகமலைக்கு தாங்க மாயாண்டி வாராரு சுடல மாயாண்டி நாகங்கள சருகுக்கு தாங்க மாயாண்டி வந்த போதோ
வலது காலை மண்டி போட்டார். மண்டி போட்டார் சுடலை. இடது காலை தூக்கி வைத்து ஆமா அகடி குழல் எடுத்து வாசித்தார். ஆமையா மலையிலே உள்ள பாம்பு எல்லாம் அணி அணியாக வருகிறது. அத்தனை பாம்பு மாயாண்டி சுடலையுடைய வந்த போது ஆமா வல்லவனுக்கு ஏப்பா புல்லு ஆயுதம். என்ன புல்லு? அருகம் புல்லும் ஆயுதம்னு. வல்லவனுக்கு ஒரு அருகம் புல்லும் ஆயுதம். புல்லுனா நீ அந்த புல்லுன்னு நினைக்காத. என் வாயாண்டி சுடலை சுடலை நல்ல பாம்பை கைபிடித்து 5 விஷ பல்களை புடுங்கினார். ஆமா பாம்பு கூடையிலே போட்டு ஆமையா பகவான் மகனாகிய மாயாண்டி சுடலை ஆமையா புலையனிடத்துக்கு வந்தார். ஏப்பா புலையனிடத்துல வந்து இனந்தெரியாத ஆளாக ஆமா என் வாயாண்டி சுடலை என்ன செய்தா? ஐயாலே ஓ நாட்டாமையாரியா? நான் தான் காலையில கணக்கு முடிச்சிருவியா? எங்க நாட்டம் நாள்ல போ. ஐயாலே ஓ இவன் தலைமை எவடா? பாண்டி நாடா? ஐயா ஓ பெரியவர் அந்த ஊருக்கு நாட்டாம யாரு? நான் தான். அதுவும் நான் தான். ஆமா பெரிய பொலைய அதுவும் நான் தான். நானே தான். ஐயா என்ன இந்த ஊர்ல நான் பாம்பாட்டம் போட்டு விளைப்பதற்கு வந்திருக்கேன். வந்திருக்கிறேன். அதனால என்ன எனக்கு ஆமா இந்த பாம்பாட்டம் போடுவதற்கு உத்தரவு கொடுங்கள் என்றார். ஆமையா உன் வயசு என்ன? எப்பா நீ பாம்பாட்டம் போட்டனு வை, மேல இருந்து கீழே விழுந்தனா ஏப்பா உனக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆமாப்பா ஐயா மேல இருந்து கீழே வந்து வாங்கினார். எப்ப வாங்கினார்? மாயாண்டி சுடலை. இந்த சுடலை இதோ மாதிரி ஒரு மைதானத்துல வந்து அம்மா என் பகவான் மகன் மாயாண்டி சுடலை ஆமா பாம்பாட்டம் நடத்த வேணுமே என்றோ ஓசை அடிக்கிறார். ஆமா தெக்குமேட்டு தெருவதியில நாட்டுகிறார் கம்போ நாட்டுகிறார் கம் ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் பறையோசை. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் பறையோசை. சுடலை நாட்டுகிறார் கம்போ மேலமேட்டு தெருவதியில நாட்டுகிறார் கம்போ ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் பறையோசை. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் பறையோசை. சுடலை நாட்டுகிறார் கம்போ நல்ல ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று கத்தை அவரோ ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரு சனமனைத்தான். என்ன ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரு சனமனைத்தான். ராமதுரை எடுத்துட்டு வா. ஒரு உறுதியான அரவமான பாம்பை கையில் எடுத்தார்.
காலத்து மக்கள் எல்லாம் அத்தனை பேர்களும் சூடினார்கள். அம்மா கூடின கூட்டத்துல அம்மையா என் மகன் மாயாண்டி சுடல பார்த்தா என்ன செய்தா? கூட்டமெல்லாம் வந்திருக்கு. ஏப்பா வந்திருக்கிறத மகளை காணுமே. ஆமா காணுமே. சனங்கள் எல்லாம் வந்திருக்க. ஆமோ சாதி கிளிய காணுமே என்று காணுமே. சுடல மேதை செய்தோம் பாப்பாராங்க கையும் காணல செய்தோம் பாப்பாரோங்க கிளியும் மகமாயாண்டிங்க பெற்ற திருமகன் தாங்க ஆலமரத்து சுடலையா அடங்காத முண்ட சுவாமி அடங்காத சுவாமி சுத்தி சுத்தி பாபாரேங்க சுடல சுத்தி சுத்தி பாக்காரே அப்பம் பாக்குகிற வேலையிலங்க சக்கிய காணல. ஏப்ப அந்த கிளிமொழியால காணல. செங்கமல தோழி பெண்ணானவள் பார்த்தா ஆமா அக்கா ஏமாவு சக்கி என்ன என்ன அதோ நம்ம ஊருக்கு வடக்க இருக்க மைதானத்தில அம்மா அவன் வாலிபனாவும் தெரியல. ஏப்பா அவர் வயசானவனும் தெரியல. அம்மா ஏ அக்கா மாவு சக்கி என்ன என்ன யாரோ ஒரு பண்டாரம் பாம்பாட்டம் நடத்துகிறான். பாம்பாட்டம் போடுற பண்டாரத்தை பார்த்த யானா ஆமா உங்க அப்ப ஏழரைக்கும் கீழே உன்னை அடைச்சு வச்சிருக்கான் பாத்தியா? சரிதான். அந்த துவாசம் உனக்கு தீருமப்பா. ஏ அக்கா என்ன ஏ மாவுசக்கி பாம்பாட்டத்தை போய் பாப்போம்னா ஆமா உங்க அப்பா ஆண்களே பார்க்க கூடாதுதானடி ஏழரைக்கும் கீழரையில வச்சிருக்கான். மாடி மேல பாப்போம். அக்கா அவ வாலிபனை கண்டாதான் உனக்கு ஆபத்து. ஆமா அவருக்கு 100-110 வயசு இருக்கும். ஏப்பா தோண்டு போயிருக்காரு. அதனால அம்மா வா நம்ம 7:30க்கு மேல ஏகாம்பரஜன் அல்ல நின்று பார்க்க வேணுமென்றோ மாவுசக்கியிடம் சொன்ன போது அம்மா சன்னல்ல நின்று தானே பார்க்க போறா. வளைக்கு அலங்காரம் சிங்காரம் இதுக்கு தங்க வைரக்கல் பிள்ளாக்கு மூக்குத்திய போட்டா. அம்மா அம்மா பகவதியுடைய மூக்குத்தியை எடுத்து போட்டு அம்மா நல்ல பட்டு சேலைய கட்டினா. ஏப்பா நல்லா சருகப்பட்டு கட்டுறா. ஏகாம்பரம் ஜன்னல்ல இருந்து பார்க்க ஆட்டத்தை மாயாண்டி சுடலைய கூட்டமெல்லாம் சொல்லுது. அம்மா இயாலே சமயாவது இல்லையோ? அம்மா இவனை மகிடி ஆரம்பிக்கட்டும். ஆமா உங்க சர்பாட்டத்தை ஆரம்பிங்காங்க. ஆமையா பார்த்தார் என் சுடல்ல. ஆமா எப்படி பாம்பாட்டம் நடத்துறா தெரியுமா? எப்படி சுவாமி? 4 தெருவதிலோ 4 கம்மோ 4 கம்மோ நடுத்தருவதில 1 கம்மோ கம்பத்தின் மேல் ஜோடி காணும் சித்தனை போய் பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே பாம்பே அத்தி மரம் அதில முட்டையும் ஆவுரங்காடதில போரித்தே கீரை தேடி போற பாம்பே என் நல்ல பாம்பே என் நாகப்பாம்பே கூத்தாடும் சித்தரை போய் பாம்பே கூத்தாடும் சித்தரை போய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே பாம்பே ஊத்து குழி அகில மண்ணு எடுத்தே உருண்ட உணல்லதில சேர்த்தே குயவனார் மனைந்தவாண்டோ பறை ஓட்டிருவாகாலண்டு பாம்பே பறை
ஓட்டிற்கும் ஆகாதென்று ஆளாய் பாம்பே முடி மேல இருக்குகின்ற ஆமா நல்ல பாம்பே நாகப்பாம்பே நாகப்பாம்பே ஆமா என்று ஆமையோ மாயாண்டி சுடலையானவரோ ஆமோ பாம்பாட்டம் நடத்தும் போது சுவாமி தொடலமே அதிசைதம் பாப்பாரோ மேனகைய காணலைய வடதிசைதம் பாப்பாரோ கிளியும் காணலைய சுடல திசைதம் பாக்காரோ கிளிமொழிய காணலைய திசைதம் பாக்காரே ஆலமரத்து சுடராய்யா அடங்கோதும் உண்டோ சுவாமி அடங்கோதும் உண்டோ சுவாமி அன்மொழிய கண்ணால் காண்டா அன்மொழிய கண்ணால் கண்டா பகவதியா வைரக்கல்லு பில்லாக்கு மூக்குத்தி மாயாண்டி கண்ண போய் பறிக்கு ஏப்பா வெடுக்கு வெடுக்குன்னு பறிக்கி பறிச்ச உடனே ஆமா இவரான புலகம் அவரோ பெற்ற திருமகளோ குளத்து தேவதையோ நம்ம பேச வந்த கிளி மொழியோ மாயாண்டி சுடராய்யா சுடல ஐயா நானே தான் பிடித்து மலையில கொண்டு விட்டு ஒரு அண்ணன் வாங்க ஆண்டியை ஆண்டி மாயாண்டி வாராரே ஒரு அண்ணன் வாங்கும் ஆண்டியை போகோ அண்ணவாங்க ஆண்டிய போல மாயாண்டி சுடல ஆமா ஆலங்கா அத்தி பொண்ணு ஆமோ 300 பூச்சி பத்தி பூச்சி வை பரங்கி பொண்ணு ஆமா இந்த இடமெல்லாம் நீராசுரி இது மாயாண்டி சுடலை எங்க அப்பன் சுடலைக்கு நேர மாமிசைக்கு அரண்மனையில போய் ஆமா அண்ணம்னு கேட்டமுன்னு வை என்ன சந்தேகப்படுவா தெருத்தருவா அண்ணன் வாங்கி கடைசியில மாமிசைக்கு இடத்துல ஆமா எப்படி அண்ணன் வாங்க வரா தெரியுமா எப்படி சுவாமி ஆளிலை போல ஆமா மாயாண்டி சுடல ஆமோ எப்படி அண்ணன் கேட்கா என்ன சுவாமி ஏ அம்மா புல மகளே மாவிசகி பயிர் வசிக்கி கும்பி கொதிக்கி உடல் துடிக்கி கை பறக்கு கண்ண கட்டுது கால் சுடுது பயிர் வசிக்கி அன்னம் போடமா மாவிசகி அமுது போடமா அன்னம் போடமா மாவிசகி அமுது போடாமோ அன்னம் போடமா மாவிசைக்கு அமுது போடமோ நான் தேக்கில போலவே தேடி திரிகின்ற சிவனடி பாதத்தை காணாத பாவிக்கு அம்மா உல மகளே பாவிசக்கி பயிர் பசிக்கி கொதிக்கி ஆள் துடுக்கி கை பறக்கு உடை மினிக்கி இடை நடக்கி உடல் குலுக்கி அன்னம் போடமா மாவிசக்கி எரணம் போடமா அன்னம் போடமா மாவிசக்கி எரணம் போடாமோ அன்னம் போடமா மாவிசைக்கு எரணம் போடமோ நாளில மலவே அங்கங்கண்டு அரண்மனை வாதத்தை காணாத பாவிக்கு
அம்மா உல மகளே மாவிசக்கி பசிக்கி கொதிக்கி கால் சுடுது கை வரக்கு என்ன கட்டுது அண்ணம் போடமா மாவிசக்கி அரணம் போடமா அண்ணம் போடமா மாவிசக்கி அரணம் போடாமோ அண்ணம் போடமா மாவிசக்கி அரணம் போடமா எனக்கு அண்ணம் போட அண்ணம் போட வாயாண்டி கேட்ட போது செங்கமல தோழி பெண்ணா தோழி பெண்ணாங்க வாயாண்டிக்கு அண்ணம் போட அண்ணம் போடக்கு போட்ட கிழக்கு பெட்டி கிழக்கு பெட்டிங்க அனுந்தனமா செங்கமல எடுத்துக்கொண்டு வாயாண்டிக்கு அண்ணம் போட மாறாள செங்கம் பார்த்தார சுடலையா நல்ல பார்த்த பொண்ணு வேறையா தெரியுதா இவா ஒரு வழியா தெரியுதால இவா யாரா இருக்கும் யாரா இருக்கும் ஏன் அம்மா நீ யாரு என்று கேட்ட அம்மா நான் தான் இந்த எஜமானிக்கு எஜமானிய தோழி பெண்ணு ஆமா என் பேருதான் செங்கமலம் நம்ம மலம் அப்போ உள்ள போ ஏ செங்கமலம் என் வீட்டுக்காரி உள்ள இருக்க ஆமா வேலைக்காரி உனக்கு வேலை என்னங்க என்னடி என்னடி உனக்கு வேலை எனக்கு சொந்தக்காரி உள்ள இருக்க ஆமா சோழிக்காரி உனக்கு வேலை போ 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 எங்க போவ உள்ள போ உள்ள போ உள்ள போ என்ன மாமிசைக்கு கைனால வாங்கி அண்ணன் சாப்பிட்டாதான் என் வயிறு நிறையும் என் வயிறு குப்பி கொதிக்கிறான் வேலைக்காரி கைனால வாங்கி சாப்பிட்டேன் என்ன நான் வீங்க மாட்டோம்ங்க அம்மா மாமிசைக்கு இடத்திலே கொண்டு வந்து அந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தா ஏனும் தினமாவையும் கொடுத்தா ஆமா ஏ அக்கா ஏ மாமிசைக்கு என்னம்மா நீ போய் ஒருபடி அன்னத்தை போடக்கா ஆமா ஏடி என்ன எங்க அப்பன் வயசாளி வாலிபரை கண்டா எனக்கு ஆபத்துன்னுதான் ஆமா என்னைய வச்சிருக்கான் சரிதான் அதனால என்ன நான் போய் அன்னம் போட மாட்டேன் வயசாலியை கண்டாதான உனக்கு ஆபத்து அம்மா வாலிபனை கண்டாதான ஆபத்து ஆபத்து தாத்தாவுக்கு 100-110 வயசா இருக்கும் ஏப்பா சரியான வயசா ஒருபடி அன்னத்தை போட்டு விட்டு வா என்றான் அம்மா மாமிசைக்கு பெண்ணானவள் என்ன செய்தா தேனும் தனமாவையும் கொண்டு போய் கொடுக்க போறா அம்மா முன்வாசன் முகத்தை மறைச்சா முக்காடு போட்டா ஆமா தலைய மறைச்சு ஆமா மாவிசைக்கு முன்வாசல் வாரா ஆமையா ஆண்டி பின்வாசல் போறா பிச்சைக்கு வந்த பண்டாரோ முன்னும் பின்னும் வேலை என்ன அண்ணன் வாங்க வந்த பண்டாரமே ஆமா அங்கெங்க உனக்கு என்னையா வேலை ஆமையா ஏன் மாவிசைக்கு என்ன சுவாமி நீ தப்பா நினைக்காதம்மா நான் பின்வாசல் வந்தேன் ஆமா நீ முன்வாசல் வந்தேம்மா நீ முன்வாசல் வந்தேன்னு நினைச்சேன் நான் பின்வாசலுக்கு வந்துட்டேன் இங்க வந்துட்டேன் நினைச்சு இங்க வந்துட்டேன் அதனால அம்மா என்ன வச்சிருக்க கையில ஏப்பா தேடும் தினமாவும் ஏத்த வேட்டி ஓ தேடும் தினமாவையும் தந்தன தாத்தா அன்னைக்கு சாப்பிட்டு 8 நாள் ஆகுது ஏப்பா படக்குன்னு திரட்டி விழுங்க படக்குன்னு வயிறு பசிக்கப்பா அம்மா எத்தனை முட்டை எடுத்து தின்ன ஏ மாசக்கி அதனால தேடும் தினமாவையும் கொண்டு வந்து தந்தனா ஆமா தாத்தா படக்குன்னு விக்கி அம்மா கொடுக்குன்னு போய் சேர்ந்துருவேன் தாத்தா உனக்கு என்ன வேணும் ஏப்பா என்ன வேணும் என்ன தாத்தா வேணும் ஏ தவளைப்படாத தண்ணி இருக்கா தவளைப்படாத தண்ணி இருக்காம்பா அம்மா தவளைப்படாத தண்ணியா சரி ஆத்துக்கு போங்க அம்மா ஐரசத்து மிதக்கம்மா மிதக்கம்மா போங்க கொக்கி எச்சம் போட்டிருக்கு ஊத்துக்கு போங்க அங்க உழுவச்சத்து கிடக்குமா ஏ தாத்தா ஓ ஓடைக்கு போங்க எப்பா ஓடையில போனாங்க ஒதுக்கு வரமான்னு எங்க வீட்லயே அந்த தண்ணி தான் தாத்தா இருக்கு ஏ உன் வீட்ல இருக்குமா உன் வீட்ல இருக்கு ஏ மாமிசக்கி என்ன தாத்தா உங்க அப்பம்புடையனுக்கு எட்டாவது அரமனை போதா உரியதி பத்தாவது கலசத்தில ஆரம்பசு வாழ்கரந்தே ஆரம்பசு வாழ்கரந்தே கட்டுடன வைத்திருக்காங்க அடியே கட்டுடனே வைத்திருக்கு ஏ மாவிசக்கி என்ன தாத்தா அது
அதுதானம்மா தவளப்படாத தண்ணி. அதுதானா? அதுதானா? ஏ கிழமை நம்ம அப்பானுக்கு மேல மந்திரவாதியா இருப்பானோ, பெரிய ஆளா இருப்பானோ. கறக்கும் போது பார்த்தானா, எடுத்து வைக்கும் போது பார்த்தானா, எடுத்து வைக்கும் போது பார்த்தான். கண்டாளப்பா இவனுக்கு கொடுக்காம இருந்தோம்னா கோடி தோஷம் வந்துச்சு. ஏப்பா தோதம் வந்து சேரும் இல்லையா? அதனால ஆமா அப்பனுக்கு கரைந்து வைத்திருந்த ஆவின் பாலை கறந்து ஆமோ வெள்ளி டம்ளர்ல ஏப்பா வெள்ளி வெள்ளி கிளாஸ் அவளே ஆமாத்திட்ட மாயாண்டி வெள்ளி டம்ளர்ல ஆமா மாயாண்டிக்கு பால் கொண்டாந்து கொடுத்தா. ஏப்பா ஊத்துதா சொடல வியாங்கதமானி வியாங்கி ஆமா டபக்குன்னு கீழே விழுந்துட்டா. தாத்தா என்ன இப்படி கீழே விழுந்துட்டியே, உன்னை மேல தொட்டு தூக்க இடம் இல்லையா? ஏப்பா உடம்பு பூரா புண்ணு புழு பூச்சி பூச்சியா இருக்க. ஆமா ஏ தாத்தா, ஓ உன்னை நான் எப்படி தூக்க? எப்படி தூக்க தாத்தா? அம்மா பெத்த தாத்தாவா நினைச்சு தூக்குனா, அப்பனை பெத்தவனா நினைச்சு தூக்குத்த. அப்பனை பெத்தவனா தாத்தா வந்து எடக்கு பேச மாட்டாரு பாத்துக்கோ. ஓஹோ அம்மா பெத்த தாத்தானா நல்லா எடக்கு பேசிக்கலாம். சரிதானே? அதனால மாமிசைக்கு தூக்கும் போது சும்மாவா தூக்குனா? எப்படி தூக்குதா? தூக்க 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 விழுந்தா அங்க தோவண்ட பண்டார கிழவே. தூக்க 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 சொல்லு தூக்க 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 விழுந்தா இந்த தோழல பண்டார கிழவே. அவன் சொக்கி சொக்கி சொல்லு சொக்கி 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 அப்படி சொல்லு சொக்கி சொக்கி விழுந்தா எங்க சொடல பண்டார கிழவே. மயங்கி மயங்கி சொல்லு மயங்கி மயங்கி அப்படி சொல்லு மயங்கி மயங்கி விழுந்தா அந்த மாயாண்டி பண்டார கிழவே. சாஞ்சு சாஞ்சு சொல்லு சாஞ்சு சாஞ்சு அப்படி சொல்லு சாஞ்சு சாஞ்சு விழுந்தா நம்ம சாமி பண்டார கிழவே. தாத்தா என்ன பேத்தி ஒழுங்கா அந்த பாலை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. ஆமா ஏ மாவுசக்கிய தாத்தா ஏ அம்மா ஏ மாவுசக்கி ஆமா அண்ணன் வாங்க வந்த பாத்தியா? ஆமா சரியா அண்ணன் வாங்க வரலையா அம்மா? ஆளனா வந்தேன் அம்மா கஞ்சி வாங்க வரலையா அம்மோ? கணவனா வந்தேன் அம்மா ஆண்டி போதோ அந்த மாவுசக்கி யாரு சொல்வாங்க? மாயாண்டி சுடலையே என்ன சொல்லுதா தெரியுமா? என்ன சுவாமி? தாத்தா என்ன உனக்கு வயசு என்ன? ஆமா 100 வயசாச்சு. ஏப்பா 90 வயசு இருக்கும். எனக்கு 16 வயசாச்சு. ஏ தாத்தா உன் வயசு என்ன என் வயசு என்ன? ஆமா உனக்கு இந்த பெண்ணை கேட்காங்க. சரிதான். ஏ தாத்தா என்ன தாடி நரைச்சு வச்சு தாத்தா தைரியம் உங்கட்டு போச்ச தாத்தா தாத்தா தைரியம் உங்கட்டு போச்ச தாத்தா கிளவா தாத்தா தாத்தா உங்க தைரியம் உங்கட்டு போச்ச தாத்தா. ஓ தங்கரு தாடி நரைச்சாலும் பேத்தீங்க பேத்தி என்ன தாத்தா தைரியம் உங்கட்டு போகல. பேத்தி பேத்தி தைரியம் உங்கட்டு போகல. பேத்தி 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 பேத்திங்க எனக்கு தைரியம் உங்கட்டு போகல பேத்தியே. உனக்கு மீச நரைச்சு போச்ச தாத்தா தாத்தா பேத்தி தைரியம் உங்கட்டு போச்ச தாத்தா மீச நரைச்சாலும் பேத்திங்க பேத்தி பேத்தி தைரியம் முறையலைய பேத்தி பேத்தி ஆசை நிறைக்கலைய பேத்தி பேத்தி ஆமோ ஏக்கலாமா தாத்தாவுக்கு வீரியம் உங்கட்டு போகல பேத்தி.
உனக்கு மூக்கு பழுத்து போச்சு கிழவா 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 மூளையில சாத்தி வச்சு அளவா அளவா மூளையில சாத்தி வச்சு அளவா அளவா கிழவா கிழவா உன்னைய மூளையில சாத்தி வச்சு அளவா உனக்கு மூக்கு பழுத்தாலும் பேத்தீங்க பேத்தி தாத்தா ஊர்க்கம் குறையலைய பேத்தி பேத்தி ஊர்க்கம் குறையலைய பேத்தி 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 தாத்தாவோட மூர்க்கம் குறையலைய பேத்தி ஏ மாவிசாக்கி என்ன தாத்தா உன்னை எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமா எண்ணி வச்சுக்கோ 8 நாளைக்குள்ள உன்னை கருவழிப்பம் கண்ணி பண்ண சீரழிப்பம் என்றால் ஆமா உருவழிப்பம் உத்தமிய சீரழிப்பேன் என்று சொன்ன போது ஆமோ தாத்தா மாவிசாக்கி என்ன செய்தா ஏ தாத்தா ஒழுங்கா இடத்த காலி பண்ணு இடத்த காலி பண்ணி அப்ப வடிப்படையம் வந்தா என்ன செய்வான் வந்துருவா 2 துண்டா வந்துருவான் எங்க சித்தப்பன் கொடிப்படையம் வந்தாமடு வை என்ன செய்வான் கொத்திருவான் பிளாக்கா கொத்தன எனக்கு என்னும் ஆவிசக்கியிடம் சொல்லிவிட்டு மாயமாய் மறைந்தான் ஆமோ ஆவிசக்கி என்ன சொல்லி புலம்புதா தெரியுமா என்ன சுவாமி நான் மாக்குளிச்சதும் மஞ்ச குளிச்சதும் இந்த கிழவனுக்கோ இந்த கிழவனுக்கோ மாளிகையில் நான் பிறந்ததும் இந்த கிழவனுக்கோ மாளிகையில் நான் வளர்ந்ததும் ஆண்டு கிழவனுக்கோ இந்த ஆண்டு கிழவனுக்கோ நாம் பூ முடிஞ்சதும் ஆமா சொல்லு பூ முடிஞ்சதும் அப்படி சொல்லு பூ முடிஞ்சதும் அப்படி சொல்லு பூ முடிஞ்சதும் பொட்டும் வச்சதும் இந்த கிழவனுக்கோ இந்த ஆண்டி கிழவனுக்கோ புஷ்பவதி நான் பிறந்ததும் கிழவனுக்கோ புஷ்பவதி பெண்ணுமானதும் கிழவனுக்கோ இந்த ஆண்டு கிழவனுக்கோ நான் புஷ்பவதி பெண்ணுமானது நான் சீப்பு இட்டதும் ஆமா சொல்லு சீப்பு இட்டதும் அப்படி சொல்லு சீப்பு இட்டதும் ஜினுக்கு இட்டதும் இந்த கிழவனுக்கோ இந்த ஆண்டி கிழவனுக்கோ சீமையில நான் பிறந்ததும் கிழவனுக்கோ சீமையில பெண் பிறந்ததும் கிழவனுக்கோ இந்த பண்டார கிழவனுக்கோ நான் ஜீவையில நான் பிறந்தது இந்த கிழவனுக்கோ அப்ப வரும்போது அழுது கொண்டிருந்தா ஆமா அவளை யாம் அவளை இப்படி அழுவுத இடத்துக்கு இருந்து வடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆண்டி பண்டாரம் வந்து என்னை கற்பழிப்பேன் என்று சொன்னான் சொன்னா அவன் ஈயா பிறந்தாலும் 2 துண்டா வெட்டுவேன் ஆமா காத்தா பிறந்தாலும் கண்ட துண்டமா வெட்டுவான் ஆமா என்றும் ஆவுசைக்கு பெண்ணானவளை ஆமோ 7:30க்கும் கீழே ரயிலே கொண்டு வைத்து ஆமா 7-8 தோழி பெண்ணை காவலுக்கு வைத்தார் 4 வாசலுக்கு 4 தேவாதையை காவலுக்கு வைத்து இருக்கட்டும் தலைவாசல்ல புலையன் ஓங்கின கையும் உருகின வாளோடு இருந்தார் அவனுக்கு இருக்க முடியல சித்தரும்பு ஏறுவதை போல ஆமா வாயாண்டி சுடல என்ன செய்தார் அப்படியே கதவு இருக்கு பத்தியா எப்ப அந்த தாழ்பால் வழியா அந்த தாழ்பால் வழியாக போறா ஆமா ஆமா தென்மொழி தூங்குறதும் ஆமா சீரியல் பழுப்பு எரிகிறதும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு போறா உறக்கத்தை கொடுத்தா எப்பா நித்ரே மாயாண்டி சுடல ஆமா எடுத்தார் சுடலை ஒரு இளமஞ்சங்கனியாக வடிவோம் கொண்டாரே சுடலை ஒரு சோறுவோமே
மாயாண்டி சுடலையாக வடிவம் கொண்டு மாவுசைக்கு மேலே எள்ளோமே உருளு வாரம் பெறழுவாரோ கனி என்று கையிலெடுத்து கண்ண வைக்காளே இடது கண்ண முத்தமேட்டாக இடது கண்ண வைத்த போதோ வலது கண்ண முத்தமேட்டாக கை பிடித்த நல்ல கணவன் போலே கலந்து விளையாடுவாரோ ஏ மூணே முக்கா நாளிகைக்குள் மாவுசைக்கு அந்த பெண்ணவளே கற்பழித்தார் சுடரையா அந்த மலவளைய தானளித்தோ ஏ ஆண்டவன் தான் சுடரையா மலவிளையில 8 வீட்டு பிள்ளை மக்கள் 7 வீட்டு மலப்பலியர்களும் ஆமோ பருத்தி போட்டு வாழ்ந்து வருகிறார்கள் ஆமோ நாவால பேவால நல்ல முந்தம் கசலி வாழையோடு ஆமையா இருக்கும் போது ஆமோ இசக்கி முத்து வலியனை கொண்டு காவலுக்கு வைத்தார் ஆயாண்டி சுடல ஆமோ பன்னி போல வந்து பைத்தளித்தார் ஆமா கரடி போல வந்து காட்டளித்து ஆமோ கருத்த பாண்டி ஆலமரத்து சுடலை இசக்கி முத்து வலியன தலையில பிடிச்சு அழித்தார் ஆமா மறுநாள் காலையில பார்த்தாரு பயிரெல்லாம் அழிந்து கிடக்கு ஆமையா ஆயாண்டி சுடல ஆமா பயிர அழித்து விட்டு ஆமோ ஈவலைக்கு பார்க்க வேணும் என்று மாந்திரவாதி புலை எங்கிடத்திலே வருகிறார்கள் மாந்திரவாதி புலையனோ ஆமா மை போட்டு பார்க்க வேணுமே என்று ஆமோ மலவிலைக்கு ஓடோடி வந்தான் பாவி வெத்தலையில் வாவி மை போந்தான் அவன் வேகமாக பாப்பாளோ ஏ அடங்காத எங்க சுடராய்யா மை ஓட்டத்தில தெரியுவாரே ஏ தேவாரே நீதான் இந்த மலவலை அழைத்ததா ஆமா உன்னை பிடிச்சு நான் அடைக்காம விட மாட்டேன் போ என்னைய பிடிச்சு அடைக்கணுமே எங்க அப்ப ஈசனாலே முடியாதடா அவராலே முடியாது நீயா பிடிச்சு அடைக்க போற ஆமா மீறி என்னைய பிடித்து அடைக்கணும்னா ஆமா காக்காச்சி மலவலை கண்ணாடி பொன் சோலையில எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மலை சாத்தி ஆமா 7 வரனு கட்டி சூடாடு அப்பா ஒரு வரனே சூடு பண்ணி ஒருவரனே அப்ப பாடாடு ஒருவரனே பாடு பன்றி ஒருவரனே செங்கிடாயோ ஒருவரனே சேவல் குவாலி ஒருவரனே ஏழாவது பரணரியே ஒருத்திக்கு ஒரு மகளா ஐயத்தாயும் நல்ல தலைமகளோ கல்யாணமாவாத 8 மாத கர்ப்பிணிய கொண்டு வந்து பலி கொடுத்த ஆமா 3.25 நாளிகைக்குள்ள வச்சு முழுக்குள்ள அடைவிடும் அடவிடுவோ ஏ புலையா என்ன மாயாண்டி சுடல சொன்ன போது ஆமோ என்ன எல்லா பலியும் கேட்ட கொடுத்துருவேன் ஆமா 3வது கேட்ட பலிய நான் எங்க போய் கொடுப்பேன் ஏன்னா எப்படிப்பா பாப்பேன் கை போட்டு பாரடா என்றா ஆமா கை போட்டு பார்த்தா ஆமா மகளை கண்டா ஏ சுடல ஏ மாயாண்டி என் மகளை இக்கோலம் கண்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஆமோ சொந்த மகளை பலி கொடுத்தாவது சுடல உன்னை பிடித்தடைப்பேன் என்றார் ஆமோ 8வது பீடம் போட்டான் ஏணி வச்சு மாலை சாத்தினா 7 பரணு கட்டி புலையனே சுடலைக்கு கோமரமா ஆடி வருகிறான் ஆமா மாயாண்டி சுடல ஆமா பலி கொடுக்க வேணும் என்று ஆமோ பூசினம் மஞ்சன அழியல ஓட்ட மாலை கலையாமல் பந்தம் கையுமாக மகளே என்று வருகிறான் கதவை தட்டுனா ஆமா காவிசைக்கு கதவை திறந்தான்
வால் திறந்தான். அப்ப நின்று தெரியாமல் பேயோ பிசாசோ என்று பின்னாலே வந்தான். ஆமா. ஏ மகளே, ஏ மகளே, பயப்படாத, பயப்படாத. உங்களை உங்க அப்பன் பாந்திரவாதி தான் வந்திருக்கேன். ஆமா. வா நம்ம மலை விலைக்கு போவோம். ஏப்பா. ஏ அப்பா, ஏ பெரும்புளையா, என்ன சுவாமி? நான் 7 இப்ப 8 மாத்த சூழி அப்பா, சூழியப்போ இலை கடறக்கூடாது, நான் வரமாட்டேன் மலை விளைக்கின்றான். ஆமா. ரேசா மைய எடுத்தான். ஆமா. மக தலையில ரேசா தடவிட்டான். ஏப்பா லேசா மாட்டம் என்னவா வாரேன் என்றா சொல்லுதா. அந்த மாவு சக்கியானவள ஆமா. 7 பூதத்தை வரவழைத்தான். வரவழைத்தான். பூதத்தில் மேலே அமைத்தி கொண்டு ஆமா. மலவளைக்கு கொண்டு வந்து ஏ மகள, என்ன ஏ மாவு சக்கி, ஆமோ. அதோ பார்த்தாய் அப்பா உனக்கு பரணு போட்டிருக்க. ஆமா. 7வது பரணுல போய் நீ சுடல ஊட்டுக்களத்தை பார்த்தா ஏப்பா உனக்கு பிறக்கும் பிள்ளை நல்லபடியா பிறக்கும். பிறக்கும் அம்மா. கூட்ட வைக்க உனக்கு பிடியாது என்றான். ஆமையா. மாவு சக்கி 7வது பரணிலே போய் அமர்ந்தா மகளை படுக்க வைத்து ஆமோ. கத்தாழ நாறு கருங்கொல்லி நாரெடுத்து நல்ல தீல வாட்டி வச்சிருக்கான். அம்மா. கைய மகிழ்ந்து கட்டணும். சரிதான். காலை கட்டினான். ஆமோ. தலைய கோதி கட்டினான். பாத்தியா? ஆமா. மை அழிஞ்சு போச்சு. ஓடி. தன் ஓர்ம வந்தது. ஆமோ. ஏ எந்த கப்பா பெரும்புடையா, இந்த சொடலைக்குத்தான் கோவிலுக்கு என்ன சூளாடா என வளைத்தா, இந்த மாயாண்டி கோவிலுக்கு என்ன மாசிகளாயா என வளைத்தா, ஏ எந்த கப்பா பெரும்புடையா, பெத்த மகளடா ஒத்த மகளனும் பாராம பலி குடிக்க துணிந்தாயப்பாவி, துணிந்தாயடோ. 7 தலைமுறைக்கு உன்னுடைய வாசல்ல ஆணட்டு பெண்ணற்று ஆமா. இண்டு எசங்கு கள்ளி கத்தாளம் முளைக்க போ என்று சாபம் கொடுத்தார். பார்த்தார் மாயாண்டி. அடே பெரும்புடையா, என்ன யார ஆகுதடா? ஆமா. யாரன் தவறி என்ன வழி கொடுத்தே ஆனால் ஏத்துக்கிட மாட்டேன். மாயுசைக்கு மாயாண்டி சுடல சொன்ன போது புலக்கத்தி கையில் எடுத்தான். மார்வதான மகுருவான வீரக்கொல தாமரக்கா எடுத்து வைத்த இடையிலதான் ஏ சுடல. ஆமா. நீ கேட்ட பழி நான் உனக்கு தந்தேன். ஆமா. நீ சொன்ன வாக்க எனக்கு காப்பாத்து என்றார். ஆமையா. மாயாண்டி சுடல 1008 சுருவத்தில் அரசுருவத்தை எடுத்து ஆமோ 3.25 நாளிகையில போய் சிமுலுக்குள் அடைவிட்டார். இவர் அடப்பட்டது உண்மையா பொய்யா என்று தெரிய வேண்டும் என்று ஆமா மாயாண்டி சுடலைக்க நீலகண்ட கசத்துல விட்டு எறிந்தார். ஆமா. ஏச்சிமில் ஏறுவது போல நீந்தி வந்தார் மாயாண்டி சுடலை. சிமில விட்டு தெரித்து ஆமா கொலையன் செவிட்டுல ஒரு குடுப்பு. அடே பெரும்புளையா, 8ஆம் பூசை அன்னைக்கு யானை வழி தரல ஒன்ன நாம் போட்டு தள்ளிடுவேண்டா. மலையாளத்து மகாராஜா வந்தனார் அவரோ. ஆமா. மலையாளத்து மகாராஜா யானை மேலே பவனி வருகிறார். அவையா பவனி வந்து ஆமா மைய எடுத்தா யானை மேலே சுண்டனார். சரிதான். 4 கால் முனமாகிவிட்டது. அவையா யானை பலி கொடுத்தான். ஆமோ. நம்ம யானையை பலி கொடுத்தது யார் என்று அறிந்தார். மறு யானையை கொண்டு வந்து கொலையனை களத்தளவு மணல் குமித்து ஆமா ஆனை காலாலயத்தை செய்தார். ஆனை காலாலயத்தும் போது ஆமா மாயாண்டிக்கு அபாயம், சுடலைக்கு அபாயம் என்று போனது. மாயாண்டி சுடலையானவரோ ஆமோ அந்த மாவுசைக்கு பெண்ணானவளிடத்துல நகையெல்லாம் வாங்கி கொண்டு கொட்டார கரையில ஒப்படைத்து விட்டு ஆமா மாயாண்டி சுடல 3 கூடுகின்ற குடலும் பெறுகின்ற சிவல பேரி தன்னதில சிவலிங்கம்மா தான் முளைத்தோ 7 மலை காவுக்குள்ள முத்தையா வாசலில கல்லு நல்ல மண்டபத்து சுடலையாக அங்கே ஒரு நிலையம் வாங்கி பாவநாசம் வாராரே. பாவநாசம் நிலை கடந்தோ ஆம்பூர் பாதையாக தாழ்வா குறிச்சி தன்னதில ஊருக்கு மத்தியில ஆலமர அடியதில தெய்வத்துக்கு நிலையம் போட்டு குல மக்கள் எல்லாம் யாதவ குல சமுதாயத்தை வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து வருடத்தில் ஒரு தடவை பங்குனி மாதத்தில முதல் சமாத அனுமதியில
ஆமோ வாயாண்டி சுடலை பேச்சு பிரம்மசக்திக்கும் ஆமா என் சின்ன தம்பி பட்டாணி சுவாமி கருப்பனுக்கும் ஆமோ ஊட்டு குடை கொடுத்தார். ஆமா குடை கொடுத்த ஒரு மக்கள் ஒரு பயிராகவும் பயிர் போலவும் மக்கள் ஒரு பயிராகவும் தெய்வம் ஒரு வேலியாகவும் ஆமோ எந்த ஒரு தீங்கு வந்துடாமல் ஆமா வேதி கட்டி கல்யாண வாசலா வாழ வைத்தாரே. ஐயா
கம்பள்ளி வாசலில மயிலானப்ப இடமாதிரே கொடிமரத்தில் நிலைய வாங்கியே கோலக்கார சுடலைவா ஏ பொல்லாத முண்ட சுவாமியே தாயான பேச்சியம்மா என் தளமகந்தா சுடலையா ஆடி விளையாடி வாராரே பகவதியா வாசலில பகவம் பெற்ற திருமகனா மேல ஐயா பகவான் பெற்றெடுத்த
மக்களம் முடிக்கி உலகையா மாயாரோ போனே ஏ சுடராயா
ரசிகனை ரசிக்கும்